அம்மா சாப்பாடு உங்க கையில பண்ணி தாங்கன்னு சொன்னதும் இவ்வளோ வெரைட்டியாவா பண்ணி வைப்பீங்க? இது ஃபுல்லா எப்பமா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தான் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஏய், நீங்க 2 பேர் தானே மசாலா தோசை வேணும்னு கேட்டீங்க. மசாலா தோசை உங்களுக்காண்டி சூடு சூடா பண்ணிருக்கேன். மிச்சம் இருக்கிற இட்லி, பொங்கல், தோசை, பணியாரம் இதெல்லாம் மத்த எல்லாருக்காண்டி பண்ணது. உங்களுக்கு இதுலயே ஏதாவது பிடிக்கும்னா எடுத்து வச்சு சாப்பிடுங்க. நான் வடை இருக்கு, புதினா சட்னி இருக்கு, சாம்பார் இருக்கு. இவ்வளவும் சாப்பிட்டா வயிறு என்ன ஆகுறதுக்கு? நீ சாப்பிடு மக்களே, உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. இட்டி சத்தியா வா, நான் சாப்பாடு வச்சு தரேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீ மட்டும் தான் காலையில சாப்பாடு சாப்பிடாம அங்கே இங்கே நடக்க. இப்படி சாப்பிடாம கண்டா என்னத்துக்கு ஆகுதுக்கு? கேட்டா டயட்டும் பா. இம்மா எனக்கு வேண்டாம்னா விடுமா, எதுக்குமா இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? இட்டி இங்க பாரு, இட்லி, பொங்கல், உனக்கு பிடிச்ச ஊத்தாப்போ, சாம்பார் எல்லாம் இருக்கு. வா அம்மா வச்சு தரேன். ஒரு 2 இட்லியா ஒரு தோசையா சாப்பிடு. ஐயோ, இந்த பிள்ளை வேற இங்க வந்திருக்க. இவன் சாப்பிடாம கொள்ளாம எந்திரிச்சு போயிருவானு தெரியலையே. என்னாச்சு ராணி? ஒன்னும் இல்ல மைனி, இந்த பிள்ளை காலையில இருந்தே சாப்பிடாம நடக்கா. எல்லா பிள்ளைகளும் வந்து சாப்பிட்டாச்சு. இவன் மட்டும் காலையில உள்ள சாப்பாடு சாப்பிடவே இல்லை. அதான் ஒரு 2 இட்லியா தோசையா வச்சு கொடுக்கலாமேன்னு கூட்டிட்டு வரேன். ஐயா அப்படியா? நானும் இவ சத்தியா சாப்பிட வந்ததை பார்க்கவே இல்லை, கேட்கணும்னு நினைச்சேன். ஐயோ, இவங்க வேற இங்க இருக்காங்களே. அம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டே, எனக்கு பசிக்கவே இல்லம்மா. சத்யா சும்மா இருந்துரு, காலையில சாப்பாடை சாப்பிடாம இருக்க கூடாது. இவ ஒருத்தி சொன்னாலும் கேட்கவே மாட்டா, விடவும் மாட்டா. இந்த பிள்ளை வேற இங்க வந்திருக்க. இவன் வேற கோவச்சிட்டு எந்திரிச்சு போயிடுவானா என்னமோ பயமா இருக்கு. டேய் கோவச்சிட்டு எந்திரிச்சு போயிடாதடா, அந்த பிள்ளையும் இருந்து சாப்பிட்டுட்டு. தம்பி நீ எதுவும் கோவப்படாத மக்களே. நான் எதுக்கு கோவப்பட போறேன்? நீங்க 2 பேரும் எதுக்கு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு சாப்பிடலன்னா சாப்பாடு வச்சு கொடுங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம சாப்பிட போறோம். என்ன இப்படி பேசுறான்? இங்க அவங்க இருந்து சாப்பிட்டதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி சாப்பிடாம இருந்தா என்னத்துக்கு சாப்பிட சொல்லும்பா. சரிம்மா, இருந்து சாப்பிட சொல்லுங்க. ஏம்மா பாருமா, அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் எப்படிமா இடையில இருந்து சாப்பிட்டதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. அவங்க இருந்தா உனக்கு என்னடி, இந்த பக்கம் சேர் கிடக்கலாம், இதுல இருந்து சாப்பிடு, அம்மா இருக்கேன் கூட. ஐயோ இவ கேட்கவே மாட்டா, எரிச்சலாம் வருது. சத்யா வா மக்களே, இதுல இரு, அத்தை உனக்கு வச்சுட்டாரேன். எனக்கு பசிக்கல. சத்யா இருந்து ஃபுட்டு சாப்பிடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்கக்கூடாதுல்ல. இது போ, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காவல்ல. கழுத திமிரு பிடிச்ச கழுத, ஒன்னும் சொன்னாலும் கேட்க மாட்டா. போ அதுல போய் இருந்து சாப்பிடு போ, நான் வச்சுதாரேன். சத்யா உனக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? இட்லி இருக்கு, தோசை இருக்கு, ஊத்தாப்பம், பணியாரம் எல்லாம் இருக்கு. எனக்கு இட்லி போதுமா, 2 இட்லி மட்டும் வை. ராணி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடு, அவ டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். சரிம்மா, நீ இது என்ன எல்லாத்தையும் சாப்பிடு. சரிம்மா நான் போறேன். இந்த பிள்ளைங்க எங்கேயும் வெளியே போகணும்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்து. அப்பாக்கு வேற போன் அடிக்கணும்டி, நான் எனக்குள்ள பிளவுஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துட்டு வர சொல்லணும். நீ சாப்பிடு சரியா? இம்மா நீ இதுல இருமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டி தெரியாதவங்க கிட்டே இறக்கி வச்சுட்டு போயிருக்கேன். அந்த அத்தை தானே இருக்கா, இருந்து சாப்பிடு. ஐயோ நம்மள வேற இங்க தனியா உட்கார வச்சுட்டு போயிட்டால. இந்த ஆண்டி வேற மருமகளே மருமகளேன்னு கூப்பிடும். என்னாச்சுமா, பார்த்துட்டே இருக்க, சாப்பிடு. சரி அத்தை. இது என்ன இப்படி இருக்கா? தம்பி 2 பேரும் சீக்கிரமா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வெளியே வேலை இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாம்மா, எனக்கு வெளியே போயிட்டு வேலை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே டெக்கரேஷனுக்கு ஆள் வந்துடும். விக்கி இங்கே உள்ள டெக்கரேஷன் இது வேலை எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். விக்கி நான் சாப்பிட்டாச்சு, நான் கிளம்புறேன் சரியா? டேய் ஒன்னதாண்டா. என்னடா சொன்ன? கேட்கல. இவ்வளோ பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன், காது கேட்கலையோ? ஆமாடா, என்ன சொன்ன? எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு இருக்கேன். ஒரு ஆஃப்டர்நூன் போல நான் வந்துருவேன். சரிடா, நீ போயிட்டு வேணா பாத்துக்கிட்டே. சரி. ஐயோ காலையில இருந்தே இப்படி உட்கார வச்சிருக்காங்க. இந்த விக்ரம் வேற ஃபோன் பண்ணவே மாட்டேங்கிறான். இப்படியே இருந்து என்ன பண்றதுக்குன்னு தெரியலையே. இருக்கிற ஜுவல்ஸ், தலையில இவ்வளவு பூவு எல்லாத்தையும் வச்சு உட்கார வச்சிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்னு வீட்டுக்கு வந்த கிழவிங்க எல்லாருமே சேர்ந்து என்ன இப்படி வேஷம் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. இப்போவே இப்படி ஹெவியா ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு நான் டயர்ட் ஆயிருவேன். ஆல்ரெடி நான் என்கேஜ்மெண்ட்டுக்கான டயர்ட்னஸ் இன்னும் அப்படியே இருக்கு. அபி ஹாய் பவி, பாடி. என் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சா? நேற்று என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல, இப்போ மட்டும் எதுக்கு வந்திருக்க? சாரி டி, நேற்று எனக்கு வர முடியல, நிறைய வேலை இருந்துச்சு. எப்பவுமே ஏதாவது ஒரு காரணமா சொல்லிட்டே இரு. சரி வா, இதுல வந்து உட்காரு. அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி, நல்லா ஜாலியாக போகுதா? காலேஜில் படிக்கும்போது எனக்கு மேரேஜே வேண்டாம், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நான் இப்படியே சிங்கிளாக ஜாலியாக இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்க போற. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னெல்லாம் எதுவும் சொல்லலை. எனக்கு பிடிச்ச மாதிரி பையன் நல்லா ஹேண்ட்ஸமாக நல்லா சம்பாதிக்கிற மாதிரி கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியே பையன் கிடைச்சிருக்காங்க. அப்புறம் நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? அதான் நான் பார்த்தேன். சரி நேற்று என்கேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்த்தேன், மேக்கப்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஆர்னமெண்ட்ஸ் தான் நீ எதுவுமே போடலை, ரொம்ப பிளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் தான் போடலை, ஆனால் நான் போட்டிருந்தேன்ல டைமண்ட் நெக்லஸ், இருக்கிறதுலே காஸ்ட்லியான நெக்லஸ் அதுதான். அதனால நான் அதுவே போட்டுட்டேன். அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டால் நல்லா இருக்காதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். உனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உன் ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி மேட்சிங்கா வாங்கியிருந்தியே? ஆமா, அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் போட்டு பழக்கம் இல்லை. ஆனா எனக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னு எடுத்துட்டாங்க. எல்லாமே என்னோட விருப்பத்தை தான் நடந்துச்சு.
நான் இது போட சொன்னதும் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டுற மாப்பிள்ளை யாருக்கு தான் கிடைக்கும்? அப்படி கிடைச்சா வேண்டாம் தான் இருக்கு. ஏண்டி நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ. உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் ஆமா போடுற ஹஸ்பண்ட் கிடைச்சா நானும் ஓகேன்னு சொல்லுவேன். உனக்கு கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்கலையே. சரி, இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு, நீ என்ன இப்படி உட்காந்துருக்க? ஐயோ அதை ஏன் கேட்க, காலையில இருந்து ஒரே ரிலேட்டிவ்ஸ் அதுக்கு இதுக்குன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கா வந்துட்டே இருக்காங்க. எங்க அம்மா பார்த்தா கல்யாண பொண்ணு தானே நீ இப்படியா இருக்குது அப்படி இப்படின்ட்டு என்ன போட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க. அதனாலதான் என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல சேலையா பார்த்து எடுத்து உடுத்துட்டு இருக்கேன். பாரு, என் மண்டமல இருக்க மல்லிப்பூ, ஊர்ல உள்ள மல்லிப்பூ ஃபுல்லா என் மண்டையில தான் இருக்கு. வரவங்க போறவங்க எல்லாம் தலையில எதையாவது குத்தி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆமா, நலுங்குலாம் வைப்பாங்கல்ல, மஞ்சள் எல்லாம் பூசி விடுவாங்க. அச்சோ, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இப்படி கூட்டமா இருந்தாலே பிடிக்காது. எங்க அம்மா அப்பா காண்டி தான் நான் எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிட்டு இருக்கேன். வரவங்க போறவங்க எல்லாம் என் ஸ்கின்ல வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி நான் ஒத்துக்க முடியும்? நானே இருக்கிறதுலே பெரிய ஃபேஷியல் 20,000 ஃபேஷியல் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த ஃபேஷியல் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வரவங்க போறாங்க மஞ்சள் அது இதுன்னு தூக்கி மூஞ்சில பூசினா மேரேஜ்க்கு ஃபேஸ் எப்படிதான் இருக்கும்? ஃபுல்லா எல்லோ கலர்ல இருக்கும். கிம்மா, இவ பண்ற அலப்பறை இருக்கே, அப்புறம் பண்ணவே இல்லையா? நான் அதுக்கெல்லாம் அலோ பண்ணல. ஃபர்ஸ்ட் பூச வந்தவங்க கிட்டே நான் சொல்லிட்டேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு. வேணும்னா கையில பூசிட்டு போங்க அப்படின்னு. கையில மட்டும் லைட்டா தடவி விட்டுட்டு போனாங்க. இன்னும் எனக்கு ஈவினிங் ரிசப்ஷன் வேற இருக்கு, அதுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லாரும் இப்படி வந்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி மேக்கப் போடுறதுக்கு? நான் சேலை கட்டதுக்கு இந்த டோரை க்ளோஸ் பண்ணதுக்கே அந்த ஒரு ½ அன் ஹவர்ல எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? சீ, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? மேரேஜ்னா அப்படி தாண்டி இருக்கும். நீ வேற பொண்ணு, அப்படிதான் இருக்கும். எல்லாரும் உன்னை பார்க்கறதுக்காண்டி வருவாங்க. எல்லாரும் என்ன எப்பவும் பார்க்கக்கூடியவங்க தான். எப்பவும் பார்க்கக்கூடியவங்கனாலும் கல்யாண பொண்ணுன்னு சொல்லும்போது ஸ்பெஷலா இருக்கும்ல, அதனால எல்லாரும் அப்படி வருவாங்க பார்க்கறதுக்கு. சீ, எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு என் பெட்ரூம்குள்ள யாராச்சும் வந்தாலே பிடிக்காது. எங்க அம்மா அப்பா அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தவிர நான் யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். இங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. பசங்க எல்லாம் வந்து பெட்டு மேல ஏறது குதிக்குது. எனக்கு இதெல்லாம் எரிச்சலா வரும் தெரியுமா? ஏடி, வித்தியாசமா தான் இருக்க. கொஞ்சமாவது உன்னோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கோ. போற இடத்துல இப்படி எல்லாம் இருக்காது. அங்கேயே அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லாரும் வருவாங்க போவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணேன்னு வச்சுக்கோ, சண்டை தான் வரும். எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி தான். நான் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போறது, வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்து உட்காருமா இங்கே இருமா டீ போட்டுட்டு வாமான்னு சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எங்க வீட்டில் நான் இதெல்லாம் பண்ணதும் கிடையாதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதனால என்ன அதுக்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அங்கேயுமே நிறைய சர்வெண்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்க தான் டீ போடுறது, குக்கிங் பண்ணது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. எங்க வீட்ல மாதிரியே தான் அங்கேயும். அதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு ஓகேவே பண்ணேன். இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். இப்படியே எங்க வீட்ல டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்திருப்பேன். இவ போற இடத்துல என்ன ஆக போறான்னு யோசிச்சாலே திருப்பி வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா ஜாலியாக தான் இருப்பேன். அடடே, இது யார் வந்திருக்காங்க? பவித்ராவா? ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து இவ்வளோ நாளாச்சு. ஆமா, நீ வீட்டு பக்கம் வரவே மாட்டியே. முன்னாடிலாம் எப்பவுமே எங்க வீட்டில் தான் வந்திருப்பேன். இப்போல்லாம் வேலை வேலை வேலைன்ட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரக்கூடிய 2-3 பேரும் ஃபுல்லாக பிஸி ஆயிட்டாவ. வீட்டு பக்கம் யாருமே வரது கிடையாது. நீ கல்யாணத்துக்கு வருவியோ மாட்டியோன்னு நேற்று தான் அவகிட்ட கேட்டுட்டு இருந்தேன். என்ன பண்றது ஆண்டி, நான் வேலைக்கு போனாதான் முடியும், நான் வீட்டிலே இருந்தா என்ன பண்ண முடியும்? இதே தான் அவ வந்தப்பவும் சொல்லிட்டு இருந்தா. யாரு? அதான் அந்த ரேகா. அவளும் இதே தான் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. இப்போ நீயும் இதே தான் பண்ண வர. சரி சரி, கோவப்படாத. அதான் அவ வந்துட்டாளா, பாப்போம் ரிசப்ஷன் முடியற வரைக்கும் இருக்கிறாளா இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருப்பி வீட்டுக்கு போயிருக்காளான்னு. ஐயோ, உன் ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் போதுமா? அதுக்கு தான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். என்னத்த இருந்தியோ. சரி அம்மா, இப்போ நீ எதுக்கு வந்த? மக்களே, சேலத்துல இருந்து ருக்கு பாட்டின்னு ஒரு பாட்டி வரும் தெரியுமா? அந்த தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்காங்க. மக்களே, உனக்கு ஆசீர்வாதம் தரணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா, இந்த மஞ்சள் இதெல்லாம் எடுத்து மூஞ்சில பூச வேண்டாம்னு சொல்லி இந்த ஏஜ் ஆனவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன்டி. அவங்க ஏதோ கவர் கொண்டு வந்திருக்காவ, ஏதோ மொய் பணம் தரதுக்கு போல இருக்கு. அதெல்லாம் நீயே வாங்கி வச்சுக்கோ அம்மா. இதுக்கெல்லாம் நான் வரணுமா? போயிட்டு வா அபி, அதான் பெரியவங்க கூப்பிடுவாங்கல்ல. சீ, நான் அதுதானே உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு. இவ ஒருத்தி எதுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டா. இது நீ தானே கல்யாணம் பொண்ணு, அப்ப நீ தானே வந்து நிக்கணும். காலையிலே எனக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணி உட்கார வச்சிருக்கே பாரு. பின்ன கல்யாணம் பொண்ணுன்னா கல்யாணம் பண்ண மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காண்டமா, அதுக்கு தானே சொன்னேன். சரி நீங்க போங்க, நான் வாரேன். சீக்கிரம் வா மக்களே. அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். மேக்கப் போடுறதுக்கு அந்த பிள்ளையும் வந்திருக்கு, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ, மேக்கப் போடுறதுக்கு வந்துட்டாங்களா? ஐயோ, இப்போ என்ன பண்ணதுக்கு? அம்மா, அவங்கள உள்ள வர சொல்லு, எல்லாமே ரெடி பண்ண சொல்லு. நான் டக்குன்னு வெளியே வந்துட்டு பேசுறதுக்கெல்லாம் இருக்க மாட்டேன், எனக்கு மேக்கப் போடணும். சரி சரி சொல்லுங்க. அந்த பிள்ளை வந்த உடனே நான் டீ கொடுத்து குடிச்சிட்டு இருக்கு, அடுத்தால மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா. சரிம்மா, அப்ப நான் போய் அந்த தாத்தாவை பாட்டியை பார்த்துட்டு டக்குன்னு வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்க. பவி, நீ இங்கே இருந்துக்க சரியா? சரி சரி. எப்படியோ தப்பிச்சிட்டோம். சரி, அவங்க எல்லாருக்கும் நடுவில் இந்த அம்மா கூட்டிட்டு போய் என்ன சாப்பிட்றதுக்கு உட்கார வச்சுட்டா. ஒரே அசிங்கமா போச்சு. ஐயோ, இவங்களா? சத்யா, ஒரு நிமிஷம். ஐயோ, எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. இவங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நேத்து மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ? ஒருவேளை கையை பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா? சத்யா, உன்கிட்ட தான். சொல்லுங்க.
உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது யாராச்சும் பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க. தப்பா நினைச்சுப்பாங்களா? எதுக்கு? அது எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பயம். எதுக்கு பயம்? நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன். சரி, நீ இவ்வளோ பயப்படுறதுனால நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். வேற ஒன்றும் இல்லை சத்யா. உங்ககிட்ட சாரி சொல்லணும், அவ்வளோதான். அன்னைக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரியல. அதான் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு சாரி கூட சொல்லலையே அப்படின்ட்டு. அதனால தான் ஒரு சாரி சொல்லிடலான்னு வந்தேன். ஓ அதுதானா? சரி நான் கிளம்புறேன். என்ன, நான் இவ்வளோ இமோஷனலாக சாரி சொல்லிட்டு இருக்கேன், நீ பார்த்தா கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. நீங்க என்கிட்ட பேசுறது எங்க அம்மா யாராவது பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. எதுக்கு இவ்வளோ பயப்படுற? அது வந்து என்ன விஷயம் சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? இல்லை வீட்டில் யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் இல்லை. அது உங்க அம்மா. எங்கள் அம்மா ஏதாவது சொன்னாங்களா என்ன? அப்போ உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாதா? என்ன விஷயம் பற்றி நீ பேசிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே புரியல. நீ எதுனாலும் தெளிவாக சொன்னா தானே தெரியும் சத்யா. அது உங்க அம்மா எங்க வீட்டில் வந்து ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா? எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. எந்த கல்யாணம்? எங்கள் அண்ணன் கல்யாணத்தையா? சாச்சா, உங்க அம்மா வந்து எங்க வீட்டில் உங்களுக்கு என்ன பொண்ணு கேட்டாங்க. ஓ, அந்த விஷயமா? ஆமா, நான் காலேஜுக்குலாம் போகணும், வேலைக்கெல்லாம் போகணும். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. நான் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் எங்க வீட்டில் யாருமே இதை பத்தி என்கிட்ட பேசல. அவங்க பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணவே வேண்டாம். தயவு செஞ்சு உங்க வீட்டில் நீங்க சொல்லுவீங்களா? உங்ககிட்ட இதை பத்தி பேசி எனக்கு மேரேஜ்க்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போலான்னு தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன். ஐயோ சத்யா, எனக்கும் இந்த விஷயம் பத்தி ரீசெண்டாக தான் தெரியும். பயப்படாதீங்க, எனக்கு இந்த மேரேஜ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிஜமாவா? ஆமா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட சம்மதம் இல்லாம தான் எங்க அம்மா வீட்டில் வந்து கேட்டிருக்காங்க. அம்மாடி, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. சரி, உங்க வீட்டில் வந்து எங்க அம்மா பேசினாங்கல்ல, அதுக்கு உங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? எங்க அப்பாக்கு நான் காலேஜ்க்குலாம் போய் வேலைக்கெல்லாம் போகணுன்னு தான் ஆசை. ஆனா எங்க அம்மா, எங்க சித்தி, எங்க பாட்டி எல்லாருமா சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசினதை நீ ஒட்டு கேட்டியோ? ஆமா, லேசா ஒட்டு கேட்டேன். பயப்படாத சத்யா, எனக்கு கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்க வீட்ல வந்து திருப்பி எங்க அம்மா பொண்ணெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால நீ எதுவுமே டென்ஷன் எடுத்துக்காத. நிஜமாவா? நீங்க உங்க அம்மிட்ட பேசிட்டீங்களோ? பேசிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் போகட்டுமா? ஓகே சத்யா, திருப்பியும் சொல்றேன், சாரி, அன்னைக்கு தெரியாம. இட்ஸ் ஓகே. எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டேன்டா சாமி.